ஹலோ எவ்ரிஒன், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க வந்துட்டு யோசிக்கலாம் நான் யார் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க யோசிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாதுங்க. நான் தான் மகேஸ்வரி. நான் படிச்சு முடிச்சுட்டு வந்தேன் காலேஜ் பத்தி, என்னோட காலேஜ் மெமரிஸ் பத்தி தான் நான் இப்ப சொல்ல வந்திருக்கேன். நான் எங்க படிச்சு முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற திருச்செங்கோடு இளையம்பாளையம் தாங்க. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்னு சொன்ன உடனே நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ், நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தாங்க. விவேகானந்தா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல விவேகானந்தா காலேஜ் ஆஃப் நர்சிங்ல 2013 என்னோட பிஎஸ்சி நர்சிங் படிப்பை நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட 4 இயர்ஸ் காலேஜ் லைஃப்ல வந்துட்டு என்னோட ஃபேக்கல்டிஸ் மெம்பர்ஸ் ரொம்ப நல்லாவே எங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் மோட்டிவேஷனலாகவும் ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க. ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் அதர் தென் ஆக்டிவிட்டீஸ்லையும் கூட எங்களை ரொம்ப நல்லா டீச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்களோட காலேஜில் மைக்ரோபயாலஜி லேப், கம்யூனிட்டி லேப், ஃபண்டமெண்டல் லேப், நியூட்ரிஷன் லேப், லைப்ரரி மற்றும் டிஜிட்டல் லைப்ரரி கூட இருக்குங்க. அதுக்கப்புறம் போஸ்டிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா, போஸ்டிங்கில் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சைடு, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சைடு 2 விதமான நாலேஜும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு 2 இடத்துலையும் போஸ்டிங் போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சைடுன்னு பார்த்துக்கிட்டோம்னா நாமக்கல் ஜிஹெச் போயிருக்கோம், ஈரோடு ஜிஹெச் போயிருக்கோம், திருச்செங்கோடு ஜிஹெச் போயிருக்கோம். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா எங்களோட விஎம்சிஹெச், விவேகானந்தா மெடிக்கல் கேர் ஹாஸ்பிட்டல். விவேகானந்தா மெடிக்கல் கேர் ஹாஸ்பிட்டலில் 24 hours எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இருக்கு. 24 hours டெலிவரி கூட கண்டக்ட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயா கார்டியாக் கேம்ப் அண்ட் ஐ கேம்ப், தென் ஃப்ரீ மாஸ்டர் ஹெல்த் செக்அப் கூட பண்றாங்க. அதுக்கப்புறம் இதுல எல்லா விதமான ஸ்பெஷலிஸ்டும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸோட இருக்காங்கங்க. அதுக்கப்புறம் என்னோட ஹாஸ்டல் பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, ஹாஸ்டல்ல வந்துட்டு 2 விஷயத்த பத்தி தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மனசுலயும் பயம் இருக்கும். ஒன்னு வந்துட்டு ஹாஸ்டல் கிளீனா இருக்குமா இருக்காதான்றது, இன்னொன்னு வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்றத பொறுத்து தான். என்னோட ஹாஸ்டல் ஃபுட்டு வந்துட்டு, அதாவது விவேகானந்தா ஹாஸ்டல் ஃபுட்டு ரொம்பவே சூப்பர்வா இருக்கும். அதுல 100% இல்ல 200% நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேங்க. அது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா காலேஜஸ்லயும் ஃபுட்டோட மெனுவை சேஞ்ச் பண்ணி தான் நீங்க பாத்திருப்பீங்க. பட் எங்க காலேஜ்ல டிஃப்ரெண்டா ஃபுட்டோட மெனு சேஞ்ச் பண்றது மட்டும் இல்லாம குக்கிங் மாஸ்டரே சேஞ்ச் பண்ண வச்சாரு எங்களோட சேர்மன் சார். அப்படி குக்கிங் மாஸ்டரை சேஞ்ச் பண்றதுனால ஃபுட்டோட அந்த டேஸ்டும் மாறுது, குக்கிங் கைப்பக்குவமும் மாறுது. அப்படிங்கும் போது ஃபுட்டு வந்துட்டு ரொம்ப டேஸ்டாகவும் போர் அடிக்காம நல்லா சாப்பிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னோட சேர்மன் சார் பத்தி நான் சொல்ல ஆசைப்படுறேங்க. ஒரு ஃபேமிலிலையும் ஒரு பொம்பளை பிள்ளைங்களை ரொம்ப பாதுகாப்பா வளர்க்கணும் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அப்படி இருக்க இந்த காலகட்டத்தில் 22,000 பொம்பளை பிள்ளைங்களோட தன்னோட ஃபேமிலியில இருக்க தன்னோட குழந்தைங்களா நினைச்சு ரொம்பவும் மிக மிக பாதுகாப்பான முறையில காலேஜ் நடத்திட்டு இருக்காங்க எங்களோட சேர்மன் சார். என்னோட விவேகானந்தா காலேஜ் வந்துட்டு ஆசியாவிலேயே முதலிடத்தை பிடிச்சிருக்குன்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இது வந்துட்டு மகளிருக்கென்றே கட்டப்பட்ட ஒரு காலேஜ் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களோட சேர்மன் சார், நாங்கள் சஜஷன் பாக்ஸில் எழுதி போடுற ஒவ்வொரு நோட்டீஸையும் எவ்ரி டே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ரீட் பண்ணி இம்மீடியட்டாக அவரே டைரெக்டாக அந்த ப்ராப்ளமில் இன்வால்வ் ஆகி ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்கங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இப்போ சிங்கப்பூரில் ஆஸ் ஏ ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமிதம் அடைகிறேன். அதுக்கப்புறம் குவைத்தில் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கொரோனா இஷ்யூஸ்னால அது வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பொண்ணால் எல்லா விதத்துலையும் வந்துட்டு சாதிக்க முடியும், எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு மன தைரியத்தையும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது என்னோட விவேகானந்தா காலேஜ் ஆஃப் நர்சிங்கில். இந்த இடத்துல என்னோட விவேகானந்தா காலேஜ் ஆஃப் நர்சிங்கோட சேர்மன் சாருக்கும் என்னோட ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்க்கும் என்னோட ஃபேமிலிக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.